ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட 11th ஸ்டாண்டர்டு தமிழ் குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸ்க்கான ஆன்சர்ஸ் கீ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். இது எந்த டிஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு ப்ளஸ் வந்து குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸ்க்கான ஆன்சர்ஸ் கீ இது எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லி ஆன்சர் ஸ்கீன்னு இருக்கும் 2024 to 25 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். இது 11th தமிழுக்கான ஆன்சர்ஸ் கீ. ஸோ பப்ளிக் எக்ஸாம்ஸில் எந்த மாதிரியான கொஷனுக்கு எப்படி ஆன்சர்ஸ் பண்ணால் மார்க் நமக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த கீ ஆன்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சில கொஷின்ஸ்க்கு நீங்கள் வந்து ரொம்ப டெப்த்தாக எழுதணும்னு கூட நினச்சிருக்கலாம். இல்லை ஒரு சில கொஷின்ஸ்க்கு வந்து முக்கியமான கீ பாயிண்ட் இல்லாமல் கூட நீங்கள் படிச்சிருக்கலாம். சரிங்களா? அதாவது இது கொஞ்சம் லென்த்தாக போகுது. ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 5 மார்க்ஸில் ஒரு 7 பாயிண்ட்டு 8 பாயிண்ட் இருக்கு அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு 5 பாயிண்ட் படிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்களே செலக்ட் பண்ணிக்குவாங்க. சரிங்களா? சார் இதில் 5 பாயிண்ட் மட்டும் நான் படிக்கிறேன், இதில் 3 பாயிண்ட் மட்டும் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அவங்க கொடுக்குற கீ பாயிண்ட்டில் சேஞ்சஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம 5 பாயிண்ட் எழுதியிருந்தாலும் நமக்கு 5 மார்க்ஸ் வந்து என்ன பண்ணாது, கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் நீங்கள் தமிழுக்கு குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸில் ஆன்சர்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் ஆன்சர்ஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு மார்க்ஸ். சரிங்களா? அதாவது அவங்க சொல்லியிருக்கக்கூடிய கொஷனுக்கு கரெக்டான ஆன்சரை எழுதியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மார்க்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு இந்த இலக்கண குறிப்புக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். பெரும்புகள் அது வந்து பண்பு தொகை அப்படின்னு எழுதினீங்கன்னா அதுக்கு ஒரு மார்க். மாநகர் உரிச்சொல் தொடர் அப்படின்னு எழுதிங்கன்னா அதுக்கு வந்து என்னது ஒரு மார்க்ஸ். இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த 4 மார்க் கொஷின் வேணும் 2 வினாக்களுக்கு விடையில்லை. இந்த 5 பாயிண்ட்டில் ஏதாவது ஒரு 4 பாயிண்ட் இந்த மாதிரி எழுதியிருந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே 5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 6 மார்க்ஸு, மீதி 3 பாயிண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 3 மார்க்ஸு. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த 3 பாயிண்ட்டு 4 பாயிண்ட்டு மட்டும் படிச்சுட்டு இது 4 மார்க்ஸ் தானே, இந்த 4 பாயிண்ட்டு போதுன்னு விட்ருப்பாங்க. இப்போ கடைசி ஒரு பாயிண்ட் இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு மார்க்ஸ் குறைஞ்சிரும். 3 மார்க்கு தான் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அங்கே ஆர்கியூ நம்ம வந்து பண்ண முடியாது. ஏன்னா இப்போ இது வந்து குவார்ட்டர்லி நமக்கு தெரியுது. பப்ளிக் எக்ஸாம்ஸில் கீ பார்த்தா மட்டும் தான் தெரியும். அதுக்கு வந்து கரெக்ஷன் போயிட்டு திருப்பி வந்தால் தான் தெரியும். அதே மாதிரி 32 பாருங்கள், இங்கேயும் 2 ஆஃப் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்கு ஆஃப் மார்க்ஸு எதுக்கு 1 மார்க்ஸ் அப்படிங்கிறத மைண்டில் வச்சிங்க. நீங்கள் வந்து 12th போகும்போதும் சரி அல்லது 11th பப்ளிக் எக்ஸாம்ஸ்லாம் சரி நமக்கு அதை பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்துங்க. இதோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நான் வந்து வாட்ஸ்அப் குரூப் அண்ட் சேனலில் ஷேர் பண்ணுறேன். ஆல்ரெடி இங்கிலீஷ்க்கு 11th 12th இங்கிலீஷ் இதெல்லாமே ஷேர் பண்ணியாச்சு. ஸோ வந்து இதெல்லாமே பாருங்கள். வீடியோஸுமே அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேக்ஸு எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் கொஷினும் அப்லோட் பண்ணியிருக்கோம். பாட்னி சுவாலஜி எல்லாத்துக்குமே அது எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ இதோட ஆன்சர்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி வச்சிங்க. என்னென்ன கொஷின்ஸ்க்கு எப்படி ஆன்சர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டாக இருந்துச்சிங்கன்னா இந்த கீ ஆன்சர்ஸை யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ கள்ளக்குறிச்சி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுறங்க. அதர் டிஸ்ட்ரிக் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா எந்த டிஸ்ட்ரிக்ட்னு கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு கீ ஆன்சர்ஸ் வந்து கிடச்சிச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து உடனே அப்டேட் பண்ணுவோம். சரிங்களா? இது பாருங்கள், 8 மார்க் கொஷனுக்கு எப்படி ஆன்சர்ஸ் வந்து பண்ணியிருக்கணும், அதுக்கு ஆஃப் மார்க்ஸ் ஒரு பாயிண்ட்டுக்கும் ஆஃப் மார்க்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே பாருங்கள். ஸோ உங்களுக்கு வேறு எந்த சப்ஜெக்ட்டுக்கு கீ ஆன்சர்ஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதை அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். இந்த கீ ஆன்சர்ஸ் எல்லாமே எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இது வந்து கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டோடது. ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக் என்னங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான ஆன்சர்ஸ் கீ கிடச்சா நம்ம உடனே அப்டேட் பண்ணுவோம். உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் வேணுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாமே பாருங்கள். இந்த கீ ஆன்சர்ஸை நீங்கள் பப்ளிக் எக்ஸாம்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணி கூட என்ன பண்ணீங்க படிச்சுக்கலாம். ஒரு சில கொஷனுக்கு நீங்கள் வந்து ஆன்சர்ஸ் வந்து பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கலாம், இல்லை வந்து அதுக்கு எப்படி ஆன்சர்ஸ் பண்ணுறதுன்னு கூட தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த கீ ஆன்சர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி என்ன பண்ணீங்க பார்த்துங்க. அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு நம்ம கீ ஆன்சர்ஸு கொஷின் பேப்பர்ஸ் இதெல்லாமே அப்டேட் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.